இங்கே இருக்க எல்லாருக்கும் ஹிரோஷிமா நாகசாக்கி பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு 1945 வேர்ல்டு வார் 2ல் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா 2 நியூக்ளியர் பாம்பை ஜப்பான் மேலே போடுறாங்க. August 6 லிட்டில் பாய் இன் ஹிரோஷிமா, August 9 ஃபேட் மேன் இன் நாகசாக்கி. இந்த லிட்டில் பாய் அண்ட் ஃபேட் மேன் அப்படின்ற நியூக்ளியர் பாம்பில் இறந்தவங்களோட எண்ணிக்கை வித்தின் a few minutesல 1,75,000 இருந்து 2,00,000 பேருக்கிட்ட இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அன்னைக்கு தான் இந்த உலகத்துக்கே ஒரு விஷயம் புரிய வருது. மனுஷன் கண்டுபிடிச்சதுலேயே இதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ஹாரிஃபைடு திங் எவர் மேடட். அஃப்கோர்ஸ் இதை பற்றி இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு நல்லாவே தெரியும். இதை பற்றி நம்ம ஸ்கூல்ஸில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, நிறைய மூவிஸ் இருக்குது. பட் ஹிரோஷிமா நாகசாக்கியை விட 170 மடங்கு மோர் பவர்ஃபுல்லான டுங்குஸ்கா ஈவெண்ட்டை பற்றி இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், இன்னைக்கு ஹிரோஷிமா நாகசாக்கியை விட 170 மடங்கு பவர்ஃபுல் ரியல் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோஷன் ஈவெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட்டை பற்றி மட்டும் இல்லாமல் அந்த 170 மடங்கு எக்ஸ்ப்ளோஷன் நம்ம ஊரில் சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ இல்லை மதுரையிலையோ நடந்தால் எப்படி இருக்கும்? அண்ட் தென் ஃபைனலாக இந்த ஈவெண்ட்டை சுற்றி இருக்கிற கான்ஸ்பிரசி தியரிஸ்மே நம்ம பார்க்க போகிறோம். June 30, 1908 டுங்குஸ்கா ரிவர் இன் சைபீரியா. ஒரு மிகப்பெரிய பில்டிங் அளவுக்கு ஸ்பேஸில் இருந்து நம்ம பூமியை நோக்கி பல மாசங்களாக வந்த எரிக்கல் எர்த்தோட கிரவுண்டோட 8 கிலோமீட்டர் முன்னாடியே பூமியோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் ஹீட் இன்டென்ஸ் இன்க்ரீஸ் ஆகி முன்னாடியே வெடிச்சு செதறது. இதுக்கு பேர் தான் நம்ம ஆஸ்ட்ராய்டு ஏர்பஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்பவே ரேராக நடக்கிற ஈவெண்ட். மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்ட்ரோனாய்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே பூமியை வந்து டச் பண்ணும். ஆனால் இந்த ஆஸ்ட்ராய்ட் ஸ்டோன் வந்து காற்றுலேயே வெடிஞ்சிருக்கு. இந்த எரிக்கல் 8 கிலோமீட்டர் முன்னாடியே வெடிச்சு செதறனால அதோட எனர்ஜி ஃபோர்ஸ் மட்டும் கீழே வந்து முட்டி மோதுச்சு. அண்ட் எல்லா டைரக்ஷனும் அந்த ஃபோர்ஸ் ஸ்ப்ரெட்டும் ஆச்சு. அகெயின் மேலே வெடிச்சனால எந்த ஒரு பள்ளமோ ஆர் எர்த்குவிக்ஸும் கிரியேட் பண்ண கிடையாது. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இந்த கேஸும் இதுதான். மோஸ்ட்லி ஒரு எரிக்கல் வெடிச்சிச்சு அப்படின்னா அதோட துகள்கள் நாலா பக்கமும் செதறி போகும். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் இந்த எரிக்கல் வெடிஞ்சிச்சு அப்படின்னா பூமியோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் ஹீட் இன்டென்சிட்டி தாங்க முடியாமல் தான் இது வெடிஞ்சிச்சுன்னு சொன்னேன். எஸ், அந்த பாயிண்ட்டை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த கல் வெடிச்சு கூட வேப்பரைஸ்ட் ஆயிருக்கு, அதாவது புகையாக போகி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இதனால கிரியேட் பண்ணப்பட்ட நெகட்டிவான இம்பேக்ட்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அது வெடிஞ்ச ஃபோர்ஸில் 8 மில்லியன் செடி கொடி மரங்கள் எல்லாமே ஒரு சில செகண்ட்ஸ்லேயே வந்து தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுச்சு. அண்ட் லேக்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் ஸ்பீஷியஸ் வந்து இந்த ஃபோர்ஸ்னால இறந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இந்த ஈவெண்ட்னால ஒரு முழு குடும்பமே இறந்தும் போயிருக்கு. இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து அஃபிஷியலாக என்ன ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சோ அது மட்டும்தான். இந்த டுங்குஸ்கா ஈவெண்ட் 95% சால்வ் ஆனப்பட்டுச்சு. அது எப்படி அப்படின்னா, 2013 உக்ரைனியன் ரிசர்ச்சர் அண்ட் சயின்டிஸ்ட் அந்த ஈவெண்ட் நடந்த டுங்குஸ்கா சைட்டில் இருக்க சாயில்ஸை கலெக்ட் பண்ணுறாரு. சாயில் அப்படின்னு சொன்னதும் நார்மலான மணல் கிடையாது, சகதி ஆர் சேர்னு சொல்கிற வெட் சாயில். அந்த வெட் சாயிலில் குட்டி குட்டி டைனி ரவுண்ட் பார்ட்டிகல்ஸ் பார்த்து ரிசர்ச் பண்ணதில் அந்த டைனி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சிலிகேட் அண்ட் மேக்னடைட் ஸ்டோன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டுமே எரிக்கல்லில் இருக்கிற விஷயம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் சொல்லவா, இந்த ஈவெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு 105 வருஷம் ஆச்சு. அந்த 105 வருஷத்தில் நிறைய கான்ஸ்பிரசி தியரி பில்டும் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, நிக்கோலா டெஸ்லா ஒயர்லெஸ் எனர்ஜி பீமை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அது ஆக்சிடென்டலாக வந்து சைபீரியா மேலே வெடிக்க வச்சுட்டாரு. அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து யூஎஸ் சீக்ரெட் மிலிட்டரி டெஸ்ட்டு, நியூக்ளியர் பாம்போட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அது. அதுக்கப்புறம் ஏலியன்ஸோட ஏர்கிராஃப்ட் வந்து அந்த இடத்துல கிராஷ் ஆகிடுச்சு, வெடிஞ்சிருச்சு. நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது மீத்தேன் கேஸ் வெடிஞ்சிருச்சு. இப்படி நான் ரிசர்ச் பண்ணதில் மட்டுமே எனக்கு 15லேருந்து 20 கான்ஸ்பிரசி தியரிஸ் எனக்கு கிடச்சிச்சு. இந்த பில்டான தியரிஸ் எல்லாமே உங்களாலையும் நார்மலாக கூகுள்லையோ இல்லை யூடியூப்லேயும் பார்க்கவும் முடியும். வாட் இஃப்
அந்த டுங்குஸ்கா ஈவெண்ட் ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேஸில் நடந்தால் எப்படி இருக்கும்? வாட் இஃப் இட் ஹிட்ஸ் சென்னை? டுங்குஸ்கா இம்பேக்டட் டிஸ்டன்ஸ் அண்ட் ரேடியஸ் வந்து 30 கிலோமீட்டர். அண்ட் நமக்கு நல்லா தெரிஞ்ச பிளேஸ் அண்ட் மோஸ்ட் க்ரௌடட் பிளேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாம்பரம் டு சென்னை சென்ட்ரலில் அரௌண்ட் 10 lakh பீப்புள்ஸ்க்கு மேலே இருக்காங்க. இஃப் டுங்குஸ்கா ஈவெண்ட் மாதிரி தாம்பரம் டு சென்னை சென்ட்ரல் நடந்தால் வித்தின் எ மினிட்ஸில் 3 to 5 million, அதாவது 3லேருந்து 5 லட்சம் பேர் ஜஸ்ட் மினிட்ல வேனிஷ் ஆவாங்க. அண்ட் மேஜரான பிளேசஸ் லைக் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஏர்போர்ட் இது எல்லாமே கூட அதோட சேர்த்து வேனிஷும் ஆகும். வாட் இஃப் இட் ஹிட்ஸ் கோயம்புத்தூர்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி த டிஸ்டன்ஸ் அண்ட் ரேடியஸ் இஸ் 30 kilometers. வெல் நோன் பிளேஸ் ஆர்எஸ் புரம் கோயம்புத்தூர் டு அன்னூரில் டோட்டலாக 1.7 to 2 million பேர் வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நவ் இஃப் டுங்குஸ்கா ஈவெண்ட் மாதிரியே ஆர்எஸ் புரம் கோயம்புத்தூர் டு அன்னூர் நடந்தால் அரௌண்ட் 7 lakh to 9 lakh பீப்புள்ஸ் வந்து வேனிஷ் ஆவான்னு சொல்கிறாங்க. ஏன் கோயம்புத்தூருக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் சென்னை மாதிரி டென்ஸ் ஆர் இறுக்கமான லொக்கேஷன் கிடையாது. ஸோ கம்மியாக இருக்கும். நம்ம ஹிரோஷிமா நாகசாக்கியை ஞாபகம் வச்சுட்டு இருக்க மியூசியம், மெமோரியல்ஸ் அண்ட் ஸ்கூல் சர்க்குலம் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரீசன் இருக்குது. டுங்குஸ்கா ஈவன் தோ 170 மடங்கு பவர்ஃபுல்லாகவே இருந்தாலும் இங்கே இருக்க யாருக்குமே தெரியாமல் இருக்க ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஈவெண்ட் நடந்தது 1908. இன்னைக்கு இருக்கா மாதிரி சோஷியல் மீடியா இல்லை, நியூஸ் பேப்பர் கூட அவ்வளோ வைடராக எதுவும் கிடையாது. அந்த ஈவெண்ட்னால பெருசாக பள்ளம் ஏற்பட கிடையாது, ஈவெண்ட்டோ அதனால் பெருசாக யாரும் சாகவும் கிடையாது. அந்த ஈவெண்ட் பற்றிய நியூஸ் வெளியே வர்றதுக்கு டெக்கேட்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஈவெண்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு 100 வருஷத்துக்கு மேலேயும் ஆச்சு. பட் இன்றைக்கி 2026 நம்ம ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும் 1908 விட. பட் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், நம்ம இன்னமும் லேர்னிங் ஃபேஸில் இருக்கோம் அப்படின்ட்டு.